பாரு என்ன நடக்கும் மட்டும் பாரு. ஒண்ணும் இல்ல, படம் ஓடலன்னா அதை வச்சு நம்ம அனுதாப ஓட்டு வாங்குவோம். பாருங்க தளபதிக்கு படமே ஓடல, வசூலே ஆகல, பாவம் அவரு 10 நாள் அழுதுட்டே இருக்காருன்னு. அப்படி வேணாம், அது வேற மாதிரிக்கோ. படம் ஓடலன்னா டிஎம்கே தான் காரணம். புச்சாம்பாரு மேட்ரு, அதான் மேட்ரு தெரியல, டிக்கெட் விற்க உள்ள பஸ் உள்ள அப்படி சொல்லி நம்ம சண்டை போடலாம். அதான் மேட்ரு. அதான் நல்ல படத்தை புறக்கணிச்சிட்டாங்க. மலேசியாவுல 4000 கோடி ஓடிச்சுன்னு சொல்லிடலாம். படத்துக்கு மெட்ரோ டிக்கெட் ஃப்ரீயா கொடுப்பாங்களா? டிஎம் கிட்ட தானே இருக்கு மெட்ரோ. தண்ணி பாட்டிலே தர மாட்டாங்க. இருக்கா மெட்ரோ? மெட்ரோ டிஎம் கிட்ட தானே இருக்கு, தருவாங்க தானே? தர்புரி தர மாட்டாங்களா? இது லோக்கல் ட்ரெயின் ஃப்ரீயா தருவாங்க. லோக்கல் ட்ரெயின் டிஎம் கேட்டதா இருக்கு தம்பி. வேற ட்ரெயின் எல்லாமே இருக்கு. குடுத்துருவாங்க, வாங்கிரலாம். சரி சரி, வாங்கிடுவோம். இல்ல நம்ம என்ன சொல்லலாம், இன்னைக்கு ஊரடங்கு போட்டு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் திறந்துட சொல்லலாம். அப்ப மத்தவங்க வந்து பாக்கணும்ல படத்தை, அப்ப யார் பாப்பா? இல்ல தம்பி, படம் வந்து பாருங்க நீங்க. படம் வந்து இவருக்கு போட்டு காமிச்சிருக்காங்க, வில் ஸ்மித்துக்கும் டோனி ஸ்டாருக்கு, டாம் க்ரூஸ் எல்லாரும் பாத்துருக்காங்க. வா வாட் எ ஃபிலிம்னு பாத்துட்டு அவர் அதே மாதிரி அவங்க ரீமேக் பண்றாங்க. ஆமா இல்ல, அது வேற ஹாலிவுட் ரீமேக்ல ட்ரை பண்றாங்களாம். அது வந்து பயங்கரமா இருக்கும். அமெரிக்க நாயகர் படம் பேரு. ஆமா, வெனிசுலா நாயகன் வில் ஸ்மித் மாத்திக்கிறாராம். இவர் வந்து அமெரிக்க நாயகன், இம்பாசிபிள் நாயகன் ஒண்ணு இவர் நடத்திக்கிறாராமா. சொல்லாதீங்க, என்ன பண்ணிக்கலாம். சும்மா சொல்லிட்டு இருக்காருங்க அவரு. தெரியலன்னா நீ வாயை மூடு தம்பி. நான் புசிட்ட டெய்லி போன்ல பேசுவேன். அவருதான் அனுப்பிச்சு விட்டாரு எனக்கு. அனுப்பிச்சு விட்டாரு எனக்கு. பாரு வேணா நடி பாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அமெரிக்கா வெனிசுலால போயிட்டு அவர் அதிபரே கைது பண்ணிட்டாங்க. நாட்டு தேவையான பேசணும். இப்ப நம்ம நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை பராசக்தி விஷயம் ஜெயநாயகன் தான். அதை பேசி அது தேவையில்லாம கட் பண்ணிட்டு போங்க, எல்லாரும் கட் பண்ணு.